வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தாவேகா ஆட்சி அமைக்கும் அப்படின்னு யார்கிட்டையாவது கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லியிருப்பாங்க. யங்ஸ்டர் வேணால் ஓகே நாங்கள் ஆட்சி முதலமைச்சர் ஆகணும், விஜய் ஆகணும்னு சொல்லி நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே தவிர 100ல் ஒரு 80% பேர் இல்லை திமுக அதிமுகவில் ஏதோ ஒரு கட்சி தான் வரும், திமுக ஆட்சிக்கு வரும், இல்லை அதிமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. தாவேகா ஒரு 10-15 தொகுதி வாங்குவோம் அப்படின்னு தான் யோசித்தாங்க. ஆனால் தாவேகா ஆட்சி அமைக்கணும் விஜய் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டார். அவர் ஆட்சி அமைச்ச பிறகு அந்த தனி பெரும்பான்மை அப்படிங்கிறத பெற முடியல. ஆனால் அதிகபட்சமான எம்எல்ஏக்கள் சீட்டு அவர்கிட்ட இருந்தது. ஆட்சி அமைக்கணும், ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டார். அவர் திமுக விரோதமாக பேசினார், திமுக விரோத கட்சின்னு சொன்னார், திமுகவுக்கு எதிராக பேசினார், திமுக கூட்டணி கட்சிகளையும் விமர்சனம் பண்ணார். அப்படி தொடர்ந்து விமர்சனம் பண்ணவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி கட்சிகள் ஆதரவோட ஆட்சி அமைக்கிறதுக்கு எந்த விதமான வெக்கமும் படலை. கூட்டணி கட்சிகளோட ஆதரவோடு தான் அவர் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்தார். ஆட்சி, அதிகாரம், நிர்வாகம் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்ச மாதிரி எல்லாமே அமைஞ்சிருச்சு. ஆனால் முதலமைச்சர் சேரில் உட்காந்த பிறகு தான் அவருக்கு தெரியுது இது ஒரு பந்தாச்சேர் கிடையாது, சினிமா மாதிரி பஞ்சு டைலாக் பேசிட்டு போக முடியாது, இது மிகப்பெரிய ஒரு சிக்கல் பிடிச்ச ஒரு நூலாம்படை மாதிரி அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் அவருக்கு புரிய ஆரம்பிச்சிது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க சுற்றி இருக்கவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க மாதிரியே விஜய்கிட்ட காட்டணும்னு முயற்சி பண்ணுறாங்க. ஒரிஜினலாக அவங்களுடைய யதார்த்தமான ஒரு சூழ்நிலையில் காட்ட மாட்டேறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் விஜய் தனிப்பட்ட முறையில் அரசியல் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார். அதனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாஜகவோட கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் பாஜகவோட ஒரு நெருக்கம் காட்ட ஆரம்பிக்கிறார். அதே சமயத்தில் காங்கிரஸை தன்னோட கூட்டணிக்குள்ள வச்சிருக்கிறார். காங்கிரஸுக்கு இதுக்கே வெறுப்பு ஆகுது. என்னடா இது பாஜகவோட ஒரு நெருக்கத்தை காட்டுறாரு, நம்மளை கூட்டணிக்குள்ள வச்சு அமைச்சரவையில் 2 சீட்டை கொடுத்துருக்கிறாரு, இப்போ நம்ம தாவேகா கூட்டணியை விட்டு வெளியேற முடியாது. வெளியேறினோம்னா இந்த 2 அமைச்சர்கள் காங்கிரஸில் வருவாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது. அவங்கள வாங்கன்னு சொல்லிடலாம். அவங்க நின்றது காங்கிரஸ் சின்னத்தில் தான் நின்றுருக்காங்க. காங்கிரஸோட முடிவுக்கு அவங்க உட்படணும், இல்லை எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணணும். இப்போ இருக்க சூழ்நிலையில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கேன் அப்படின்னு தாவேகா சார்பில் சொன்னாங்கன்னா அவங்க 2 பேருமே 5 பேருமே எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு காங்கிரஸ்லேருந்து விலகி தாவேகாவில் சேர்ந்துருவாங்க. அப்படி தான் அதிமுக காரங்களாம் சேர்த்துட்டு இருக்காங்க. அதனால் காங்கிரஸும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. விஜயும் பாஜகவோட ஒரு நெருக்கம் கட்டுறாரு. என்னன்னே ஒன்றுமே புரியல அவருக்குமே. இப்போ ஏன் விஜய் பாஜகவோட நெருக்கம் கட்டணும் அப்படின்னா மத்திய அரசோட இணக்கமான ஒரு போக்கை கடைப்பிடிச்சாதான் தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கலாம். 2வது நமக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனை வந்தால் அதை சமாளிக்கவோ முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்குது. இப்போ பாஜக, ஆர்எஸ்எஸ் இவங்க மூலமாக 2 மிகப்பெரிய அஜெண்டாக்களை தமிழ்நாட்டில் தாவேகா அரசுக்கு ஒரு ஆதரவு கொடுத்து பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்ற போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய திட்டங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்ற போகிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. சமீபத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை போய் சந்தித்தார் முதலமைச்சர் விஜய். சந்தித்து நிறைய நேரம் பேசிகிட்டே இருந்தார். அவங்களும் நிறைய விஷயங்களை பேசினாங்க. அது விஜய் என்ன சொன்னாரோ அதை அப்படியே கொண்டு போய் பிரதமர் மோடிகிட்ட பேசியிருக்காங்க. பிரதமர் மோடிகிட்ட பேசினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அமித்ஷாவிட்டும் பேசியிருக்காங்க. பிரதமர் மோடிக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் மூலமாக சில திட்டங்களை தமிழ்நாட்டில் நிறைவேற்றுறது. 2வது அரசியல் ரீதியாக பார்த்திங்கன்னா விஜய், அமித்ஷா இவங்களுக்குள்ள ஒரு நேரடி ஒரு பந்தம் இருக்குது. அரசியல் ரீதியாக நீங்கள் என்ன வேணாலும் பாஜகவை விமர்சனம் பண்ணுங்கள், நாங்களும் உங்களை விமர்சனம் பண்ணுவோம். நயினா நாகேந்திரன் ஒரு பெருமளவில் விமர்சனம் பண்ணுவார். அப்படி விமர்சனம் பண்ணாங்கன்னா அதை நாங்களும் பெருசாக எடுத்துக்க மாட்டோம், நீங்களும் பெருசாக எடுத்துக்காதீங்க. அது விமர்சனமாக இருக்கட்டும். தமிழ்நாட்டு மக்கள் நீங்களும் நானும் வேறு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கட்டும். ஆனால் நமக்குள்ளே ஒரு அண்டர் டீலிங் இருக்கணும். நாங்கள் இங்கே நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய திட்டங்களை எல்லாத்தையும் நிறைவேற்றுவோம். ஏன்னா திமுக அரசு இருக்கிற வரைக்கும் நிறைவேற்ற முடியல. அவங்க காங்கிரஸையும் ஆதரித்தாங்க, காங்கிரஸுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. இந்தியாவுக்குள்ளேயும் காங்கிரஸை அழிச்சா எங்களால் திமுக கூட கூட்டணியில் இருந்தனால அவங்கள தமிழ்நாட்டில் அழிக்கவே முடியல. அதுக்கு காரணம் திமுக சப்போர்ட்டு, திமுக ஆதரவு பண்ணல. இன்றைக்கி காங்கிரஸ் உங்கள் கைட்ட நிற்கிது. உங்கள்கிட்ட நின்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை எங்களுக்கு சாதகமாக நாங்கள் மாற்றிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வேறு பரவலாக ஓடுது. இது என்னடா அது காங்கிரஸுக்கு நேரம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே போல் பிரதமர் மோடி, அமித்ஷாவும் ஓகே சொல்லிட்டாங்க. நிர்மலா சீதாராமன் வச்சு தான் அவர் பேசினார் அப்படிங்கிற மாதிரி ஒரு முதலமைச்சர் விஜய் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஏன்னா தேர்தல் சமயத்தில் நம்ம ஆட்சியில் உட்கார மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வாக்குறுதிகளை விஜய் கொடுத்துட்டார். முதலமைச்சர் விஜய் ஆன பிறகு இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி ஆகணும்ல. இப்போ மகளிருக்கு 2500 கொடுக்கணும். 2500 இப்போதைக்கு கொடுக்க முடியுமா? இப்போ இருக்க நிதி நிலைமை சரியில்லை. ஆனால் மக்களும் எவ்வளோ காலகட்டத்துக்கு அதை ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க? நிதிநிலை சரியில்லை. இந்த நிதிநிலை சரியில்லைன்னு தெரிஞ்சு தானே நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க.
இப்போ மகளிருக்கு இவ்வளோ 2500 கொடுக்குறேன்னு சொன்னீங்க, ஒரு 6 மாத கால அவகாசம் கொடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க, கொடுக்குறோம். அந்த அவகாசம் முடிய போகிற டயத்தில் கூட நீங்கள் அதை பற்றி கன்சிடரே பண்ணாமல் திமுக அறிவித்த அந்த 1000 ரூபாயை மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் உதவித்தொகை 4000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் எல்லா பஸ்லேயுமே வந்து இலவச பயணம் அப்படின்னு சொல்லிட்டார். மாமன் சீர், இப்போ மாமன் சீர் தான் வந்து இப்போதைக்கு வந்து கையில் எடுத்துருக்கிறார். இப்போ பிறக்கிற குழந்தைகளுக்கு ஒரு 4.5 லட்சம் மோதிரங்களை வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்காரு 1 கிராமில். ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் குழந்தைகள் பிறந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். ஒரு நாளைக்கு தான் முடியும். அண்ணா பிறந்தநாள் என்னைக்கு மட்டும் அந்த சீரை மாமன் சீரை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தடுத்து பிறக்கிற குழந்தைகளுக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டே இருக்குது. இப்போ இந்த திட்டங்களை அட்லீஸ்ட் நம்ம அறிவித்த திட்டங்களை சில திட்டங்களை கொண்டு வந்தால் தான் மக்கள் நம்ம மேலே நம்பிக்கை வரும். இடைத்தேர்தலில் நமக்கு ஓட்டு போடுவாங்க. இல்லைன்னா எதிர்க்கட்சிகள் திமுகவும் சரி அதிமுகவும் சரி நமக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா நமக்கு எதிரான வாக்குகள் வரும். அதுக்கப்புறமா ஆட்சியை தக்க வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்காங்க. அப்போ நிதி நெருக்கடியில் இருக்கிற இந்த தாவேக்காவுக்கு நிதி நெருக்கடியை போக்கணும், மத்திய அரசோட பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னா மத்திய அரசோட இணக்கமான போக்க போகணும். ஆனால் இணக்கமான போக்க போனோம்னா பாஜகவோட பி டீம்னு சொல்லி இவங்கெல்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க. பாஜகவோட பி டீமாக இருக்கிறத விட பாஜக விமர்சனம் பண்ணுற மாதிரியும் அதே சமயத்தில் நட்பு ரீதியாகவும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன செஞ்சுருக்காங்க, தாவேகா தரப்பில் விஷ்ணு ரெட்டி, விஜயோட நண்பர் விஷ்ணு ரெட்டி மூலமாக பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திருக்காங்க. விஷ்ணு ரெட்டி வந்து நிர்மலா சீதாராமனை சந்திச்சிருக்காரு, பேசியிருக்கிறாரு. அப்புறமா பிரதமர் மோடி அமித்ஷாட்ட வந்து நிர்மலா சீதாராமன் பேசின பிறகு அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த கருத்தை வந்து விஷ்ணு ரெட்டிகிட்ட சொல்லியிருக்காங்க. விஷ்ணு ரெட்டி அதை கொண்டாந்து முதலமைச்சர் விஜய்கிட்ட பேசியிருக்காங்க. 2 அஜெண்டா தான். இந்த 2 அஜெண்டாவுக்கு ஓகே அப்படிங்கிறது விஜய் ஓகே சொன்னால் ஓகே தான், முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு இருக்காங்க. என்ன 2 அஜெண்டா அப்படின்னா மத்திய அரசு நிர்வாகம் சார்ந்த திட்டங்களுக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பிரதிபலினா நாங்கள் நிதியை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு நிர்வாகம் கொண்டு வர சில திட்டங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசு ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. இது ஓகே சொல்லிட்டாரு விஜய் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களை நாங்கள் விமர்சனம் பண்ணுறதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கக்கூடாது. ஃப்ளோவில் எதை வேணாலும் நாங்கள் பேசிடுவோம், நீங்களும் அதே போல் என்ன ஃப்ளோவில் வேணாலும் பேசிக்கோங்க. ஆனால் இப்படி தான் இருக்கணுமே தவிர நம்ம ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத எந்த சூழ்நிலையும் எங்கேயும் நம்ம காட்டிடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம 2 பேர்த்துக்கும் ஒரே ஒரு எதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா திமுக தான். எனக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் திமுக ஆட்சியில் உட்காரக்கூடாது. அதே போல் திமுக ஆதரித்த காங்கிரஸை வந்து நீங்கள் தான் ஒழிக்கணும். திமுக வந்து ஒழிக்காது, திமுகனால ஒழிக்க முடியாது. காங்கிரஸ் உங்கள் கூட கூட்டணியில் இருக்காங்க, அவங்கள எப்படியாவது மெல்ல மெல்ல ஒழிச்சு கொடுத்துங்க அப்படின்னு தான் பாஜகவோட டீலு. இதுக்கு விஜய் ஓகே தான். காங்கிரஸ் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்குது. விஜய் நமக்கு வந்து பெரும் ஆதரவு, பெரும் சப்போர்ட்டு, பெருமையாக நம்ம வந்து எல்லா மாநிலங்களையும் விஜய் மூலமாக நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் காங்கிரஸுக்கு எதிராக உள்ளடி வேலை நிறைய பார்ப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜக சொல்கிறது அத்தனையும் விஜய் கேட்பாரா? முதலமைச்சர் விஜயாக இருக்கிறவர் அப்படி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அவசியம் இல்லைன்னா மக்களுக்காக நிறைய திட்டங்களை சொன்னது எதையுமே அவரால் நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவருக்கு இருக்குது. அதனால் அமித்ஷா சொல்கிறத கண்டிப்பாக கேட்பார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ பாஜக வந்து ஒரு நெருங்கின டீலில் இருக்கிறனால இப்போ அடித்து ஆட ஆரம்பிக்கிறார் முதலமைச்சர் விஜய். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் மேலே எல்லாம் வழக்கு தொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் குளோபல் ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குனார். அதை உருவாக்கின பிறகு இவங்க ஆட்சி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த இதை அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக சுமார் 1000 கோடி ரூபா மதிப்பீட்டில் வந்து யூனிவர்சல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுன்ஷிப்பே உருவாக்குறாரு முதலமைச்சர் விஜய். அப்போ உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறாங்க. திமுக அரசு தரப்பாக அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் எல்லாமே கேன்சல். அவங்க கொண்டு வந்த எந்த விஷயத்தையும் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு கொண்டார். அதே போல் முன்னாள் அமைச்சர்கள் மேலே, திமுக அமைச்சர்கள் மேலே, அவங்க மேலே நடவடிக்கை அப்படிங்கிறது ஒன்றுமே இருக்கும். ஒவ்வொருத்தங்க மேலேயும் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு பாஜக வந்து க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா திமுக தான் அவங்களுடைய எதிரி. திமுக வந்து பாஜக எதிரியாக நினச்சதுக்கு காரணம் என்னென்னா காங்கிரஸை கழட்டி விடுங்கன்னு பல தடவை சொல்லிட்டாங்க. காங்கிரஸை தூக்கி சுமந்து அவங்களையும் வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக எந்த மாநிலத்திலும் காங்கிரஸ் பெருமளவில் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அதோட வளர்ச்சியை தடுக்க முடியல. குறிப்பாக தென் மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல அடித்தோம்னா மீதி மாநிலங்களில் காலியாகிடும் காங்கிரஸ் அப்படின்னு பாஜகவோட எண்ணம். ஆனால் ஸ்டாலின் தான் வந்து அதுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காருன்னு அவ்வளோ கோவம். அப்படி முட்டு கொடுத்த காங்கிரஸ் கடைசியில் அவங்களுடைய புத்தியை காட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க கட்சியை நான் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இனிமேல் வளர்க்க முடியுமா? விஜயை நம்பி உங்களால் வளர்ந்துட முடியுமா? வளர்த்துருவீங்களா அப்படிங்கிற கொஸ்டின் தான் நிறையா ரைஸ் பண்ணுறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் வந்து பாஜக ஓகே,
நிர்மலா சீதாராமன்ட்ட விஷ்ணு ரெட்டி பேசிட்டாரு. விஷ்ணு ரெட்டி வந்து விஜய்கிட்ட சொல்லிட்டாரு. நிர்மலா சீதாராமன் விஜய் சந்திப்பு எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. பாஜகவோட டீலில் தான் இருக்கிறாரு. இப்போ வந்து அவருக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மத்திய அரசுகிட்டேருந்து நிதி வாங்கணும். நான் அறிவித்த திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள் எல்லாமே போய் மக்களுக்கு சேரணும் அப்படின்னோன்னா, மத்திய அரசோட இணக்கமான போக்க போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டுமே முதலமைச்சர் விஜய் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்து தெளிவாக இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை முழு வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.